ரூபாய் செலுத்தி இன்னைக்கு கோல்ட் ரேட்லயே அட்வான்ஸ் புக்கிங் பண்ணுங்க. பிரின்ஸ் ஜுவல்லரியோட நிறைய சேவ் பண்ணுங்க. Marvel Studios Thunderbolts opens in Indian theatre from May 1, 2025. English, Hindi, Tamil and Telugu. பத்திரனா டீம்ல இருக்கிற வரைக்கும் ஹூடா டீம்ல இருக்கிற வரைக்கும் உருப்படாது. பத்திரனா ஒரு பக்கம் போலிங்ல சொதப்புனது, இன்னொரு பக்கம் பேட்டிங்ல நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஹூடா எதுக்கு டீம்ல இருக்காருலே தெரியல அப்படின்னா. சரி ஹூடா கூட விடுங்க, தூபேவே நான் சொன்னேன் தூபே இஸ் அன்ஃபிட் டு பிளே நோ. சோ நீங்க கரெக்டான டீமை நெக்ஸ்ட் சீசன் உருவாக்க ஃபோக்கஸ் பண்ணும்போது ஹூடா மாதிரி யூஸ்லெஸ் ஃபிலோஸ், பத்திரனா மாதிரி எதுக்கு போலிங் போறேன்னே தெரியாம சும்மா வந்து எரியற ஆளு எப்பவுமே ஃபர்ஸ்ட் ஓவர்ல ஒரு விக்கெட் எடுத்துறாரு, இல்லனா ஃபர்ஸ்ட் ஓவர்ல ஒரு நல்லா போட்டுறாரு. இல்லன்னு சொல்ல, பத்திரனா இஸ் டூயிங் வெல் இன் ஃபர்ஸ்ட் ஓவர். அடுத்த 3 ஓவர்ல அவர் கொடுக்குற ரன் குறைஞ்சது 35. தூபேக்கு பேட்டிங் மறந்து போச்சு, அதனால பெட்டர் டிராப் தூபே. அண்ட் ஃபுட் மூவ்மெண்ட்ல தூபே 0, இது ஊரே சொல்லி இருக்கு. இதை விட முக்கியம், மைக்கேல் ஹசியை வெளியே அடிச்சு துரத்திட்டு ஒரு நல்ல பேட்டிங் கோச் கொண்டு வாங்க. குட்டி பையன் சூரியவன்ஷியா இருக்கட்டும், ஜெய்ஷ்வாலா இருக்கட்டும், இல்ல டவுன் ஆடுற லெஃப்ட் ஹேண்டர்ஸ் யாரா இருக்கட்டும், நகர்ந்து வந்து அடிக்கிறாங்க. தெவாட்டியாவா இருக்கட்டும், they are moving towards the ball. ஆனா மைக் ஹசி என்ன சொல்லி கொடுத்திருக்காருன்னா, எல்லா பேட்ஸ்மேனும் கிரீஸ்ல போறீங்களாப்பா, கார்டு எடுக்கிறாங்களப்பா, உங்க கால்ல ஒரு ஆணி அடிச்சுக்கங்க, பால் எவ்வளவு தூரம் எட்டுதோ அவ்வளவு தூரம் அடிங்க, இதுக்காக கஷ்டப்படுறீங்க அப்படின்ற மாதிரி பேட்டிங் உங்களுக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆகும். ஃபிளெமிங்க்கு பை பை கொடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. நீங்க 20 வருஷமா ஒரே கோச்சை வச்சிருப்பீங்கன்னா doesn't make any sense. அந்த சென்ட் ஆஃப்ங்கிறது எஸ், அவர் வந்து அழகா கப்பு ஜெயிச்சிட்டு, அதுவும் ஒரு கேப்டனா இருந்து ஜெயிச்சிட்டு, அங்க ஜடேஜா வந்து கட்டி பிடிச்சு he was in a desire to go, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆனா இந்த பிரான்சைஸ் பேராசை, டிக்கெட் விக்கிற பேராசையில நெக்ஸ்ட் சீசன் விளையாடுவாரா சார் அவரு? இல்ல, நெக்ஸ்ட் சீசன் விளையாட கூடாதுங்கிறது. சார் வணக்கம் சார். வணக்கம் பிரதர். சிஎஸ்கே இந்த வாட்டி கப் அடிப்பாங்கன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் டீமா எலிமினேட் ஆயிருக்காங்களே சார், என்ன ரீசன் நினைக்கிறீங்க? இல்ல பிரதர், ரெண்டு விஷயம். நல்லவங்க சொல்றது ரீச் ஆகும், ஆனா லேட் ஆகும். நான் முன்னாடியே சொல்லிட்டேன், சிஎஸ்கே ஹாஸ் டு ஃபோக்கஸ் ஃபார் நெக்ஸ்ட் சீசன் சொல்லிட்டேன். ஏன்னா அடுத்த டீம்லாம் வேற லெவல் கம்பீட்ல இருக்காங்க, நம்ம இன்னும் அதுல பாதி கூட வரல. ரெண்டாவது, பத்திரனா டீம்ல இருக்கிற வரைக்கும் ஹூடா டீம்ல இருக்கிற வரைக்கும் உருப்படாது அப்படின்னு நான் சொன்னேன். அந்த வேர்டே சொன்னேன், ஹூடா அண்ட் பத்திரனா இருக்கிற வரைக்கும் டீம் உருப்படாதுன்னு. ஹூடா விட்டுருங்க, பட் பத்திரனா சொன்னாடி பத்திரனா யாருன்னு தெரியுமாடா அப்படின்னு வந்தாங்க. எனக்கு புரியல. இதே மக்கள் தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இலங்கை தமிழ் என்ன சொல்றது, சிங்களன் வந்து தமிழ் டீம்ல விளையாடக்கூடாது அப்படின்னாங்க. இப்ப பத்திரனா திட்டினா அப்படிங்கிறாங்க. ஸோ மீடியா என்ன சொன்னாலும் கேட்கணும்ன்ற மைண்ட் செட்ல இருக்காங்க. பட் கமிங் பேக் டு திஸ் மேட்ச், பத்திரனா வாஸ் தி ஒன் ஹூ ஆக்சுவலி டெஸ்ட்ராய்டு தி மொமெண்ட் ஆஃப் த கேம். உங்களுக்கு ஒரு கேட்ச் டிராப் பண்ணாரு, அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 12 ரன் வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ஓவர்ல கிட்டத்தட்ட எவ்வளோ, ஒரு 6 2 4 ஓவர், கிட்டத்தட்ட 16 ரன்னுக்கு மேல டிஸ்ட்ரக்டிவ் ஓவர். மேட்சையே டோட்டலா அவங்க பக்கம் திருப்பி விட்டுச்சு. இப்ப பத்திரனா இல்லாம, அதாவது அந்த ஒரு ஓவரால் தான் தோத்தம் நான் சொல்ல, பட் வேற ஒரு போலர் போட்டு ஃபைட் பண்ணியிருந்தா we had a chance till end. ஏன்னா கடைசி ஓவர் வரைக்கும் மேட்ச் கொண்டு வந்தோம். ஓகேங்களா? சோ அது வந்து ஒரு பக்கம் பத்திரனா பேட்டிங்ல சொதப்புனது, சாரி போலிங்ல, பத்திரனா ஒரு பக்கம் போலிங்ல சொதப்புனது, இன்னொரு பக்கம் பேட்டிங்ல நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஹூடா எதுக்கு டீம்ல இருக்காருலே தெரியல அப்படின்னா. சரி ஹூடா கூட விடுங்க, தூபேவே நான் சொன்னேன் தூபே இஸ் அன்ஃபிட் டு பிளே நோ. அவங்க நீங்க ராதர் புது பசங்களை உள்ள இறக்கலாம், சாம் கரனை தூபேக்கு பதிலா கொண்டு வாங்கன்னு சொன்னேன். நீங்க நம்மளோட வீடியோவை ரீவிசிட் பண்ணி பாருங்க. ஆமா கண்டிப்பா. என் ஃப்ரெண்ட்ஸே ஃபோன் பண்ணியோ, என்னையா தூபேவோட ஹிட்டிங் அபிலிட்டி என்ன, சாம் கரன் அவன் வந்து அவங்க ஊர்லயே சரியா விளையாடல டீம்ல எடுக்கிறேன். நான் சொன்னேன், யார் சொன்னா? அவர் போய் நிறைய கிரிக்கெட்டர்ஸ் இந்த மாதிரி நிறைய பிரான்சைஸ் கிரிக்கெட்டர் சூப்பரா விளையாடி இருக்காரு, அவங்க டீம் அவங்களை கன்சிடர் பண்ணல, பட் இஸ் ரியலி குட் அப்படின்னு நான் சொன்னேன். சொன்ன மாதிரி சாம் கரன் சூப்பரா விளையாடினாரு. சோ நீங்க கரெக்டான டீமை நெக்ஸ்ட் சீசன் உருவாக்க ஃபோக்கஸ் பண்ணும்போது ஹூடா மாதிரி யூஸ்லெஸ் ஃபிலோஸ், பத்திரனா மாதிரி எதுக்கு போலிங் போறேன்னே தெரியாம சும்மா வந்து எரியற ஆளு எப்பவுமே ஃபர்ஸ்ட் ஓவர்ல ஒரு விக்கெட் எடுத்துறாரு, இல்லனா ஃபர்ஸ்ட் ஓவர்ல ஒரு நல்லா போட்டுறாரு. இல்லன்னு சொல்ல, பத்திரனா இஸ் டூயிங் வெல் இன் ஃபர்ஸ்ட் ஓவர். அடுத்த 3 ஓவர்ல அவர் கொடுக்குற ரன் குறைஞ்சது 35. அப்படி ஒரு போலர் இருக்கிறது வேஸ்ட். நீங்க அதுக்கு பதிலா நாகர்கோட்டி கொண்டு வாங்க, இப்பவே ட்ரெயின் பண்ணுங்க. இன்னும் இருக்கிற 3-4 மேட்ச் வாட் எவர் இட் இஸ், அந்த மேட்ச்ல வந்து சிஎஸ்கே நல்ல ஒரு கம்பேக் கொடுத்து, எப்படி இதே மாதிரிதான் ஒரு இன்னொரு சீசன் நம்ம ரொம்ப ஒஸ்டா விளையாடணும், 2021 ரொம்ப ஒஸ்டா விளையாடணும். அப்ப வந்து யங்ஸ்டர்ஸ் ஆர் நாட் இம்ப்ரெசிங்னு தோனி சொன்னாரு, கடைசியில் ருத்ராஜ் கேக்வாட் வந்து கலக்கலா இருந்தாரு, அடுத்த 3-4 மேட்ச்மே ஜெயிச்சோம். சோ அதே மாதிரி நீங்க டீமையே டோட்டலா சேஞ்ச் பண்ணணும். யூ வில் ஹாவ் டு டெஃபினெட்லி ரிமூவ் ஹூடா. ஹூடாவை நீங்க முடிஞ்ச வரைக்கும் ஸ்குவாட்ல இருந்து ரிமூவ் பண்ணணும். ஹூடா ஹஸ் டு பி மூவ் அவுட். ஹி இஸ் ஆக்சுவலி பிரேக்கிங். அந்த மொமெண்டம் நல்லா இருந்துச்சு சாம் கரன் அவுட் ஆகும்போது. ஹூடா வந்து அவுட் ஆகி அப்படியே பேனிக் பண்ண பிரஸ் பண்ணி விட்டாரு. அதுக்கப்புறம் அடுத்து அடி மேல அடி சகல் ஹேட்ரிக் பண்ணார் சார் நேத்து. அதுதான் சொல்றேன், அது வந்து ரொம்ப ஒஸ்டா இருந்துச்சு ஹேட்ரிக் எல்லாம் பாக்குறதுக்கு. சோ சிம்பிளா நான் என்ன சொல்ல வரேன், அஃப்கோர்ஸ் போலிங் நல்லா இருந்துச்சு, நம்ம வந்து as a expliner bowl very well அப்படிங்கறத நான் மறுக்க முடியாது. பட் the way the shots were tried, it was pathetic. And
தூபேக்கு பேட்டிங் மறந்து போச்சு. அதனால பெட்டர் டிராப் தூபே. அதாவது நீங்க புதுசா இப்பவும் சொல்றேன், திருப்பியும் சொல்றேன், ஹூடாக்கு பதிலா ஆண்ட்ரே கொண்டாங்க. ஓகேங்களா? தூபேக்கு பதிலா வன்ஷி கொண்டு வாங்க. ஓகேங்களா? யங்ஸ்டர்ஸ் தோத்தாலும் பரவாயில்ல, யங்ஸ்டர்ஸ் ட்ரை பண்ணி தோக்கட்டும். தூபேக்கு பதிலா வன்ஷி கொண்டு வாங்க. டோட்டலா புது டீம் வரணும். இதை விட முக்கியம் மைக்கேல் ஹசியை வெளியே அடிச்சு துரத்திட்டு ஒரு நல்ல பேட்டிங் கோச் கொண்டு வாங்க. நேத்து தூபே எப்படி அவுட் ஆனாரு அப்படிங்கறத நம்ம டிஸ்கஸ் பண்ணாதான் இது உங்களுக்கு புரியும். நேற்று தூபே வந்து விளையாடினாரு சார், லாஸ்ட் ஓவர் விளையாடுறாரு, அவர் சிங்கிள் கொடுத்துட்டு போகணும் தான் நினைக்கிறாரு தவிர அவர் அடிக்கணும்னு நினைக்க பண்றாரு சார். அவர் அடிக்கணும்னு நினைக்கல, அடிக்க தெரியல. 6 பால் 6 ரன் அடிக்கிறதுக்கு நீங்க 6th டவுன்ல ஒரு பிளேயர் வச்சிருக்கீங்களா? மத்த டீம்ல எப்படி விளையாடுறாங்க? அந்த பொசிஷன் வராங்க. செஷன் எப்படி யாரு? சாம் கரன் சூப்பரா விளையாடினாரு, டிவல் பேரிஸ் நல்லா விளையாடினாரு. இல்ல டிவல் பேரிஸ் நல்லா விளையாடுறாரு. நம்ம தூபே பத்தி பேசுவோம். இப்போ அந்த பொசிஷன்ல வர மத்த டீம் பிளேயர்ஸ்லாம் எப்படி விளையாடுறாங்க? உங்களுக்கு ஹார்திக் பாண்டியா எப்படி விளையாடுறாரு? இவர் எப்படி விளையாடுறாரு? என்ன சொல்றது, பட்லர், இவரு ராகுல் தவாடே எப்படி விளையாடுறாரு? எவ்வளவு நேரத்துல குரூஷியல் நாக் ஆடி கொடுத்திருக்காரு. சஷாங்க் எப்படி விளையாடுறாரு? நல்லா விளையாடக்கூடிய டீம்ல எல்லாருமே இந்த பொசிஷன்ல வர பிளேயர் சூப்பரா அடிக்கிறாங்க தலைவா. ஆனா வேறாஸ் நீங்க வந்து நம்ம டீம்ல தூபே தான் ஒரு பெரிய டீசலரேட்டராவே இருக்காரு. அந்த என்ன சொல்றது, 20 ஓவர் ஆடி 103 ரன் அடிச்சோம்ல, ரொம்ப கஷ்டம். அந்த மேட்ச்ல அவரோட பேட்டிங் என்ன லட்சணத்துல இருக்கு நீங்க போய் பாருங்க. உடனே இந்த பக்கம் விக்கெட் விழுந்துட்டே இருக்கும்போது ஒருத்தர் அப்படிதான் யார் சொன்னா, இந்த பக்கம் விக்கெட் விழுந்துட்டு இருக்கும்போது கூட ஒரு சைட்ல ஒரு பிளேயர் அடிச்சுக்கிட்டே இருக்கிறத நம்ம கிட்டே பார்த்தோம். இதே பஞ்சாப் டீம்ல நம்ம கிட்டே பார்த்தோம். இதே இந்த டீம்ல என்ன சொல்றது, நம்ம கிட்டே பார்த்தோம். இதே ராஜஸ்தான் ராயல்ஸ்ல ஒரு பக்கம் விக்கெட் விழுந்துட்டே இருக்கு, இன்னொரு பக்கம் நானும் அடிச்சுனே இருக்காரு. நடந்துச்சா இல்லையா? தூபேவால என்ன பண்ண முடிஞ்சு? சோ தூபேவையும் டிராப் பண்ணணும். அதே மாதிரி இப்ப நான் சொல்ற மாதிரி தூபே ஏன் அவுட் ஆனார்ன்ற பாயிண்ட் வரேன். பால் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் போறது அஷ்தீப் சிங், நல்ல பேசர் லெஃப்ட் ஹேண்டர். ஓகேங்களா? நல்ல பேசர் லெஃப்ட் ஹேண்டர், இன்டர்நேஷனல் லெவல் பிளேயர், T20ல அவர் கூட விளையாடி இருக்காரு வேர்ல்டு கப்புக்கு. அப்படி இருக்கும்போது நல்ல பேசல நீங்க அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் போடும்போது நகர்ந்து அடிக்கணும். இதை நீங்க தயவு செஞ்சு இனிஷியல்ல போடுங்க. என்னைக்குமே அர்ஷதீப் மாதிரி ஒரு லெஃப்ட் ஆர்மர் வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்டருக்கு போடும்போது, அதுவும் வந்து உங்களுக்கு வந்து நான் ஒரு ரைட் ஆர்மரோட கணக்குல சொல்றேன், ஒரு அரௌண்ட் விக்கெட் வந்து போடும்போது அந்த லெஃப்ட் ஆர்மர் நகர்ந்து வந்து அடிச்சிருந்தா, அதே ஷாட்டை நகர்ந்து அவர் அடிச்சிருந்தா, அதே ஷாட்டை நகர்ந்து அடிச்சிருந்தா ஒரு எக்ஸ்ட்ரா 6 கிடைச்சிருக்கும், அவுட் ஆயிருக்க மாட்டாரு. நின்னு எக்கி இவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணி புல் பண்றீங்க அப்படின்னா, இவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணி ஹிட் பண்றீங்கன்னா எங்கேயிருந்து உங்களுக்கு பவர் ஜென்ரேட் ஆகும்? பொரேல் என்ன லெஃப்ட் ஹேண்டர் எடுத்துக்காங்க, பொரேலா இருக்கட்டும், குட்டி பையன் சூரியவன்ஷியா இருக்கட்டும், ஜெய்ஷ்வாலா இருக்கட்டும், இல்ல டவுன் தி ஆர்டர் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் யாரா இருக்கட்டும், நகர்ந்து வந்து அடிக்கிறாங்க. தெவாட்டியாவா இருக்கட்டும், they are moving towards the ball. ஆனா மைக் ஹசி என்ன சொல்லி கொடுத்திருக்காருன்னா, எல்லா பேட்ஸ்மேனும் கிரீஸ்ல போறீங்களாப்பா, கார்டு எடுக்கிறாங்களாப்பா, உங்க கால்ல ஒரு ஆணி அடிச்சுக்கங்க, பால் எவ்வளவு தூரம் 8 தூரம் அவ்வளவு தூரம் அடிங்க, எதுக்காக கஷ்டப்படுறீங்க அப்படின்ற மாதிரி பேட்டிங் உங்களுக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? சூரியவன்ஷி அவளை ஹிட் பண்ணாரு இல்ல, 35 பால்ல செஞ்சுரி அடிச்சாருல்ல, எப்படி அடிச்சாரு பாருங்க. ஒரு பால ஃபுல்லா ஆஃப் சைட் நவுந்து வந்து லெஃப்ட்ல அடிக்கிறாரு. யாரு பெரிய பெரிய போலர்ஸோட போலிங்லயே, புரியுதா உங்களுக்கு? சோ யூ ஹேவ் டு மூவ் டுவர்ட்ஸ் தி பால் அண்ட் ஃபுட் மூவ்மெண்ட்ல தூபே 0. இது ஊரே சொல்லி இருக்கு. தூபே என்ன தெரியுமா சொல்றாரு, நீங்க சிஎஸ்கேல சில நேரத்துல போலிங் போடுவாங்க தெரியுமா, கொண்டாந்து கால்ல இறக்குவாங்க பால் ஈஸியா அடிக்கிற மாதிரி. ரோஹித் சர்மாக்கெல்லாம் அப்படிதான் போட்டாங்க. அந்த மாதிரி எனக்கு நீங்க கால்ல போடுங்கன்னு அடிக்கிற இல்லைன்னா ஆட மாட்டேன்னா என்ன பிளேயர் அவர்? So you have to remove Dubé, you have to remove Michael Hasi and you have to bring a better batting coach. எத்தனையோ கோச் இருக்காங்க, பேட்டிங் கோச் எவ்வளவோ பேர் சூப்பரா கோச்சிங் பண்றாங்க. அப்படி ஒரு பேட்டிங் கோச்சை கொண்டாடணும். ஃபிளெமிங்க்கு பை கொடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. நீங்க 20 வருஷமா ஒரே கோச்சை வச்சிருப்பீங்கன்னா doesn't make any sense. மற்ற எல்லா டீமும் மாத்திட்டாங்க சார். நம்ம சிஎஸ்கே மட்டும் தான் ஒரே கோச், தோனியையும் 18 வருஷமா நம்ம அப்படியே வச்சிருக்கோம். தோனியை குறை சொல்லாதீங்க. ஏன்னா நான் வந்து இப்போ அதாவது நீங்க ஒரு டீம் பிளேயர் வந்து 20 வருஷமா வச்சிருக்கிறது பிரச்சனை கிடையாது. பொலாட இன்னும் டீம்ல வச்சிருக்காங்க. ஆனா என்னவா டீம்ல வச்சிருக்காங்க? ஏதாவது ஒரு கோச்சோ இல்ல மேனேஜர் செலக்ஷனோ மாத்தி வைக்கிறாங்க. அந்த மாதிரி தோனி வரணும். நீங்க வந்து கோலியோடையும் ரோஹித்தோடையும் உடனே தோனியை கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கு முன்னாடில இருந்து இவங்க 2 பேர் வரதுக்கு முன்னாடி எங்க இருக்காங்க. அஃப்கோர்ஸ் கோலி பிளேட் 2008 ஆல்சோ. பட் அவர் என்ன ரோல் பிளே பண்ணாரு? இவர் அப்பவே கேப்டனா இருக்காருன்னா அந்த ஏஜ் லிமிட்ல இருந்தாரு. அப்போ இப்ப இவ்வளவு ஏஜ் ஆயிடுச்சு. அண்ட் ரோஹித் சர்மா அண்ட் கோலி 2 பேருமே கரண்ட் டச் இன் கேம்ல இருக்காங்க. இத்தனை டிராபேக்ஸ் இருந்துமே தோனி ஸ்டில் டூயிங் ஹிஸ் ஜாப். அவருடைய கீப்பருக்கான ஒர்க் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பேட்டிங் அவருக்கு சரியா வரல, ஓகே ஃபைன். அப்ப கூட நீங்க என்ன பண்றீங்க, இவ்வளவு மொக்க டீமை கொண்டு வந்து தோனிட்ட கொடுக்குறீங்க. அந்த மொக்க டீம்ல நீங்க அந்த பொசிஷன்ல நீங்க திரிபாத்தி வச்சாலும் ஆட மாட்டேங்கிறாரு. சரி ஓகே, ஹூடா வச்சாலும் ஹூடா வேஸ்ட், நானே தான் சொல்றேன். சரி அது போல விஜய் சேகர் கொண்டு வந்தா கேட்ச் விடுறாரு. நீ பேட்டிங் பண்ணா கூட கேட்ச் விடுற விஜய் சேகர். ஒரு வீக் ஃபீல்டர் வச்சு நீங்க எவ்வளவு சமாளிப்பீங்க? அஃப்கோர்ஸ் சரி, அப்போ ஒரு யங் பிளேயர் அங்க கொண்டு வரலாம். யூ கேன் பிரிங் திஸ் கை, வாட் இஸ் ஹிஸ் நேம், வன்ஷி பேடி, வெரி குட் ஹிட்டர்.
151 பால் 181 அடிச்சிருக்காரு. அவரை நீங்க டீமுக்குள்ள கொண்டு வரலாம். வன்ஷ் பேடி இருக்காரு, அவரை நீங்க டீமுக்குள்ள கொண்டு வரலாம். பட் யங்ஸ்டர்ஸை கொண்டு வர மாட்டோம், எங்களால 3 யங்ஸ்டர்ஸ் மேல கொண்டு வர முடியாது, பிடிவாதமா இருக்காங்க. சோ இந்த சிச்சுவேஷன் தோனி இஸ் நாட் ஒன் டு பி பிளேம்ட். ஏன்னா போன சீசன் விளையாட தினேஷ் கார்த்திகே ஆர்சிபிக்கு கோச்சா தான் சார் இருக்காரு. எவ்வளவோ மேட்சஸ்ல கடைசி 3-4 ஓவரை கரெக்டான போலிங் டிசிஷன் கொடுக்கறதுக்கு இவர் பேட்டிங் கோச், ஆனா உள்ள ஓடி வந்து போலிங் டிசிஷன் ஐடியா கொடுக்குறாரு. நீங்க பாத்தீங்க போலிங் டிசிஷன் பத்தி ஒரு ஐடியா கொடுக்குறாரு. கோலி அப்பா போதும்பா இருப்பா வெயிட் பண்ணுவோம்ப்பா அந்த மாதிரி சொன்னாங்க. நேராவையும் நம்ம இப்படிதான் கலாச்சோம். ஆனா நேரா வந்து எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்காரு ஜிடி இல்லன்றது நமக்கு இப்ப புரிய ஆரம்பிக்குது. ஆரம்பத்துல ஹர்திக் பாண்டியானால தான் ஜெயிச்சாங்கன்னு நினைச்சோம், பட் இப்ப புரிய ஆரம்பிக்குது. சோ அப்படிதான் தினேஷ் கார்த்திக் இருக்காரு. சோ இட் இஸ் டைம். எல்லாருமே ஒரே ஜெனரேஷன் கிரிக்கெட்டர்ஸ். தினேஷ் கார்த்திகா இருக்கட்டும், தோனியா இருக்கட்டும், இவங்கெல்லாம் ஒரே ஜெனரேஷன் கிரிக்கெட்டர்ஸ். சோ லெட் ஹிம் பி கோச் ஹியர் ஆஃப்டர். சோ ஹி இஸ் நாட் டு பி பிளேம்ட். மேபி ஒரு விஷயத்துல பிளேம் பண்ணலாம், இவ்வளவு மட்டமா விளையாடியும் 10 ரன் ஏன் டீம்ல வைக்கிறீங்க அப்படின்ற கேள்வியை தோனிட்டு கேட்கலாம். பட் ஹூ நோஸ், இது மேனேஜ்மெண்டோட பிரஷரா கூட இருக்கலாம். ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் எல்லாருமே டீம்ல மாத்தும் போது 10 ரன் இவ்வளவு ஹோல்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. So the point is, it is not Dhoni to be blamed. It is to be blamed the batting coach, the field, the head coach Fleming, and also the team pickup. The team pickup நீங்க திருத்திக்கிற வரைக்கும் இது வந்து அட்லீஸ்ட் ஒரு ரெக்கவரி கூட நீங்க பண்ண முடியாது. ஃபேன்ஸ் என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா 23ல தோனி வின் பண்ண சொல்லவே ரிட்டையர் ஆயிருக்கலாம். இப்போ தோனிக்கு இப்படி ஒரு சென்ட் ஆஃப் கொடுக்கறது வந்து யாருமே விரும்பலன்ற மாதிரி எல்லாம் பேசுறாங்க சார். அவரு கேட்டாங்க நீங்க அடுத்த சீசன் விளையாடுவீங்களான்னு கேட்டதுக்கு நான் நெக்ஸ்ட் மேட்ச் விளையாடுவானே எனக்கு தெரியலன்னு தோனியே சிரிக்கிறாரு. பிரதர் அது வந்து பாயிண்ட் என்னன்னா எல்லாருக்கும் ஒரு பயங்கர சக்சஸ்ஃபுல் சென்ட் ஆஃப் கொடுக்க முடியுங்கிறது இல்ல. ஓகேங்களா, இன்னைக்கு நம்ம எல்லாருமே தலையில தூக்கி வச்சு ஆடிட்டு இருக்க ராகுல் டிராவிடுக்கு நம்ம சக்சஸ்ஃபுல் சென்ட் ஆஃப் கொடுக்கல. புரியுதா உங்களுக்கு? சக்சஸ்ஃபுல் சென்ட் ஆஃப் அவர் ஒரு டோர்னமெண்ட் ஜெயிச்சிட்டுலாம் வெளில போல, பட் ஸ்டில் அவருக்கு கிடைக்க வேண்டிய ரெகக்னிஷன் மரியாதையும் கிடைச்சிருக்கு. அண்ட் தோனிக்கு சென்ட் ஆஃப் கொடுத்துதான் நீங்க அவர் பெரிய ஆளு ப்ரூவ் பண்ணணும் இல்ல. அவர் பெரிய ஆளுங்கிறது பெரிய ஆள் தான். இப்ப இந்த உடனே கீழே கமெண்ட்ல தோனியோட சப்போர்ட் ஆகும் அப்படின்னா தோனி பண்ண ரெக்கார்டு இந்தியன் கிரிக்கெட்டே திருப்பி போட்டுச்சு. நான் இப்பவும் சொல்றேன், இந்த சீசன்ல தோனி செம்ம கேட்ச் புடிச்சா 6 அடிக்கிறாரா தோனி, தொப்பி போட்டது தோனி அப்படிலாம் நான் பேசல. அது வந்து கமெண்ட்ரியில, தமிழ் கமெண்ட்ரியில அவுட் ஆஃப் பிரஷர்ல சில பேர் பேசுறாங்க. அங்கேயுமே ஒரு சில பேர் ஜென்யூனா தோனி ஒரு மிஸ்டேக் பண்ணாங்கன்னு தான் சொல்றாங்க. பட் தோனியோட அச்சீவ்மெண்ட்ஸ் அது அங்க இருக்கு, அதெல்லாம் நீங்க தொடவே முடியாது. இந்தியன் கிரிக்கெட் அவர் பண்ண அச்சீவ்மெண்ட் தான். ஓகேங்களா, அதுல எந்த டவுட் கிடையாது. பட் அந்த சென்ட் ஆஃப்ங்கிறது எஸ், அவர் வந்து அழகா கப்பு ஜெயிச்சுட்டு அதுவும் ஒரு கேப்டனா இருந்து ஜெயிச்சுட்டு அங்க ஜடேஜா வந்து கட்டி பிடிச்சு he was in a desire to go. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆனா இந்த பிரான்சைஸ் பேராசை, டிக்கெட் விற்கிற பேராசையில தோனின்ற பேர் வந்தா உங்களுக்கு தெரியும். யாரோ ஒருத்தர் சொன்னாங்க எனக்கு தோனி பத்தில எனக்கு வந்து தோனியோட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் தெரியாது, ஆனா எனக்கு வந்து அவரை பார்க்கணும், அதுக்காக நான் வந்தேன்னு தல தரிசனம் பார்க்க தான் வந்திருக்கோம் நாங்க, அவ்வளவுதான். சோ அந்த ஒரு மூர்க்கத்தனத்துக்காக சும்மா அவங்கள டீம்ல நீங்க வந்து நின்னா மட்டும் போதும். அதாவது இந்த நடிகரை சொல்லுவாங்க, நீங்க வந்து நின்னா மட்டும் போதும் ஃபேன்ஸ் பயங்கரமா எக்ஸைட் ஆகணும், அப்படி கொண்டு போனாங்க. அவரே ஜென்யூனா மறுத்து இருக்கணும். அண்ட் தோனி இஸ் வெரி வெல் நோன் டு சே நோ. ஒரு ஸ்டேஜ்ல நோனா நோப்பா, அவ்வளவுதான், இது என்னுடைய கால், நான் வந்து டெஸ்ட் கேப்டன் விலகிறேன், டப்புன்னு விலகினாரு. அதே மாதிரி நான் வந்து ஃபுல் ரிட்டையர்மெண்ட் கொடுக்குறேன், டக்குன்னு கொடுத்தாரு. இந்த மாதிரி தோனி should have made that call. ஆனா அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவரை கன்வின்ஸ் பண்ணாங்க. அது வந்து இப்ப அவருக்கு ஒரு கெட்ட பேர் வர மாதிரி ஆயிடுச்சு. பட் நான் திருப்பி சொல்றேன், இந்த இதுல தோனியோட தவறே இல்லையா அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். இந்த கடைசி 2-3 மேட்ச்ல தோனி would have bought நாகர்கோட்டி instead of 10 ரன். பிளண்டர் அது. அண்ட் ஹூடாவுக்கு பதிலா ஆண்ட்ரே சித்தார்த்தோ இல்லனா அந்த குடிப்பை ஒருத்தர் சொன்ன பாருங்க வன்ஷ் பேடியோ டெஃபினட்டா கொண்டு வந்திருக்கணும். கீப்பர் பேட்ஸ்மேன் நல்லா ஆடுவாரு, ஹூடாவோட 100% நல்லா விளையாடுவாப்பல தம்பி. இதெல்லாம் வந்து தோனி பண்ணாதது. 10 ரன் மெயினா டீம்ல வச்சது பிளண்டர், அதெல்லாம் வந்து தப்புதான், நான் அது இல்லைன்னு சொல்லல. அவருடைய கால்குலேஷன் எங்கேயும் மிஸ் ஆயிருக்கு. பட் ஹேவிங் செட் தட், அதுக்காக தோனியோட ரெக்கார்ட்ஸை நீங்க டவுன் பண்ண முடியாது. இந்த சீசன்ல மட்டமாவே சிஎஸ்கே டவுன் ஆனாலும் அவர் பண்ண சிஎஸ்கேக்கு பண்ண ரெக்கார்டா இருக்கட்டும், பஸ் 10 சீசன், ஓகேங்களா, இஃப் ஐ அம் நாட், ஐ அம் சாரி, ஐ ஹேவ் டு ரீவெரிஃபை, 14 சீசன் பிளே ஆஃப் போயிருக்கும். ஓகேங்களா, 14 சீசனும் நோ பிளே ஆஃப் இருக்கும் 18 சீசன்ல. அது 2 விளையாடல. சோ அந்த அளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கும். சோ திருப்பி வந்து இப்படி ஒரு டைனமிக் கேப்டன்சி இல்லாம இவ்வளவு பெரிய அச்சீவ்மெண்ட் எல்லாம் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் சீசன் விளையாடுவாரா சார் அவரு? இல்ல, நெக்ஸ்ட் சீசன் விளையாடக்கூடாதுங்கிறது ஒரு ஃபேனா என்னுடைய விருப்பம். நான் இது வந்து இப்ப சொல்லல, 2024ல அவர் விளையாட போறாருங்கிறப்பவே நான் சொன்னேன் சென்னையில ஒரு மேட்ச் ஆடிட்டு குட் பை சொல்லணும். ஏன்னா நாங்க டெண்டுல்கருக்கும் அதை சொன்னோம், சௌரவ் கங்குலிக்கும் அதை சொன்னோம். பிகாஸ் இட்ஸ் அ ஸ்போர்ட் தலைவா. உங்களுக்கு கிரிக்கெட்ல தான் இவ்வளவு லக்ஸரி இருக்கு, மற்ற கேம்ல எல்லாம் இவ்வளவு லக்ஸரி கிடையவே கிடையாது.
till you play you can. இப்ப டென்னிஸ்ல அந்த லக்ஸரி இருக்கு. அது எப்படின்னா you play with your own cost. நீங்க இண்டிவிஜுவலாவோ இல்லனா நீங்க ஒரு டபுள்ஸ் பேர்லயோ நீங்க வந்து லோக்கல் ஆளுங்களை அடிச்சிட்டு தான் மேல போக முடியும். என்கிட்ட எக்கச்சக்க டேலண்ட் இருக்கு, இருந்தாலும் ஒரு சீனியாரிட்டிக்காக உன்னை வைக்கிறேன்ற மாதிரி கிடையாது. ஏன் ஃபுட்பால்ல நம்ம நாட்டுக்கு அவ்வளவு பெருமையா சேர்த்து தந்தவர் இப்ப ஃபிட்டா இருக்கும்போதே அவர் விலகி வரலையா? சோ you should have said thank you in 2024 itself னு நான் அப்பவே சொன்னேன். சரிங்களா? இப்ப எல்லாருமே கப்ப ஜெயிச்சிட்டீங்க 2024ல சென்னையில ஆடிட்டு அவர் பை சொல்லுவார்னு எதிர்பார்க்கறேன்னு நான் சொன்னேன். சோ அவர் பை சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. வெற்றிக்காக எல்லாம் காத்திருக்கிறது சரி கிடையாது. பிகாஸ் அவருடைய ஹெல்த்தையுமே அவர் ரொம்ப ட்ரபிள் பண்ணிக்கிறாரு. he is challenging more than what he can. ஓகேங்களா? and CSK has to revisit the whole team right from the support staffs. இப்போ நம்ம ஆக்ஷன் முடிஞ்சோடனே பாத்தீங்கன்னா எல்லா டீமை விட சிஎஸ்கே கொஞ்சம் நல்ல பவராகவே இருக்கு. அஸ்வின் இருக்காரு, ஜடேஜா இருக்காருன்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்தோம். ஆனா அஸ்வினையுமே பெருசா யூஸ் பண்ணல. எல்லாமே வந்து ஓல்டான பிளேயரா எடுக்கிறாங்களோ, யங்ஸ்டர்ஸுக்கு ஏன் ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்கன்ற மாதிரியே பேசுறாங்க சார். அந்த லெசன் அவங்க இப்ப கத்துக்கிட்டாங்க. சோ அந்த பிரான்சைஸோட பிராண்ட் வேல்யூ என்ன அப்படின்னா, ஐ பிரிங் ஆன் ஓல்டு பிளேயர்ஸ், அவுட் ஆஃப் ஃபார்ம் பிளேயர்ஸ், கிவ் தம் அ சான்ஸ் அண்ட் மேக் தம் பெர்ஃபார்ம். சோ அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு நாங்க வேல்யூ கொடுப்போம். என்னைக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் டவுனா இருக்கிற ஒரு ஆளுக்கு கொஞ்சம் என்னைக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு பட் ஃபேஸ் டவுனா இருக்கு அப்படின்ற ஒரு ஆளுக்கு நீங்க ஒரு மோட்டிவேஷன் கொடுத்து ஒரு பவர்ஃபுல் டீம்ல இருந்தீங்கன்னா யூ வில் பெர்ஃபார்ம் வெல். இது வந்து சும்மா அவங்க கற்பனையா சொல்ல, they did it for Rayudu, they did it for Rahane, they did it for Watson, they did it for so many such players. ஓகேங்களா? சோ அந்த மாதிரி பண்ண முடியும்னு அவங்க நினைச்சது தப்பு கிடையாது. பட் அதை யார்கிட்ட பண்ணாங்க? ஹூடா, a person who doesn't know to play cricket at all. நான் இத போடுறேன். ஹூடா doesn't know to play cricket. அயர்லாந்து ஒரு செஞ்சுரி போட்டிருக்காரு. அயர்லாந்தோட மட்டமான bowling இது. ஓகேங்களா? மத்தபடி அவருடைய டோட்டல் கரியரே எடுத்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு தடவை தான் 50 அடிச்சிருக்காரு ஐபிஎல்ல. he is worthless player. he is not a cricketer. ஏதோ ஒரு காட்ஃபாதரோட சப்போர்ட்னால அவர் இருக்காரு ஹூடா. விஜய் சங்கர் அதாவது கடைசியே அவர் நல்லா விளையாடி நான் பார்த்தது ஜிடில மட்டும்தான். கேப்சன்ஸ் விடுறாரு இவ்வளவு பெரிய சீனியர் பிளேயர். அண்ட் தென் திரிபாட்டி டெரிஃபிக் அவரோட கேம். சோ நீங்க கொண்டு வந்த பிளே சரியில்லையே தவிர அந்த ஸ்ட்ராட்டஜி மட்டும் ஃபெயில் ஆயிடுச்சு நம்ம சொல்ல முடியாது. சிஎஸ்கே இன்னும் பழைய ஃபார்மட்ல இருக்காங்க அப்படின்றாங்க சார். சி இப்போ நீங்க ஓல்டு பிளேயர் மட்டும் வச்சிருக்கிறது பிரச்சனை கிடையாது. நீங்க வந்து ஓல்டு பிளேயர் வச்சிருக்கிறதே பிரச்சனை கிடையாது. சாரி அந்த இடத்துல எட் பண்ணிக்கோங்க. ஓல்டு பிளேயர் வச்சிருக்கிறதே பிரச்சனை கிடையாது. ரோஹித் சர்மா வாஸ் பிளேயிங் வெரி குட் நாக் அகைன்ஸ்ட் சென்னை. ஆஃப் கோர்ஸ் ஃபர்ஸ்ட் bowling அப்படினா கூட he played well. அவரை நம்ம சொல்ல முடியாது. bowling போட்டு சரியா கூட நம்ம தப்பு. கொண்டு போய் கால்ல குத்துனா நம்ம தப்பு. ஆனா ரோஹித் சர்மா ஸ்டில் பிளேயிங் வெல். இன்னொரு மேட்ச்ல கூட நல்லா விளையாடினாரு. ஜாஸ் பட்லர் எப்படி அடிக்கிறார், டூப்ளசிஸ் எப்படி அடிக்கிறார். ஓகேவா? அதனால நீங்க ஓல்ட் பிளேயர் வச்சிருக்கிறதே பிரச்சனை கிடையாது. பட் ஓல்ட மட்டும் தான் வைப்பேங்கிறது தான் பிரச்சனை. அண்ட் அகைன் ஓல்ட் பிளேயர்ஸுமே கேஎல் ராகுல் ஆல்மோஸ்ட் தோனி கிட்ட கொஞ்சம் தள்ளி தான் வராரு. பட் ஸ்டில் அவருமே வந்து பாத்தீங்கன்னா ஜென் போல்டுன்னு நீங்க அவர் சொல்ல முடியாது. பட் அவர் எப்படி ஆடுறாரு? நவுந்து முன்னாடி ரஹானே இவர் என்ன சொல்றது, அவருமே கொஞ்சம் முன்னாடி தான், இவருக்கு கொஞ்சம் லேட்டா தான் கரியர் ஆரம்பிச்சாரு. ரஹானே எப்படி விளையாடுறாரு? நவுந்து வந்து அடிக்கிறாரு. ரீசெண்டா நடந்த மேட்ச்ல பாத்தீங்களா, he is moving towards offside and playing on the leg. இது வந்து இந்த மாதிரி பேட்டிங் எல்லாம் நீங்க என்னைக்காவது சிஎஸ்கேல பாத்திருக்கீங்களா? அதுவும் இந்த ஓல்டு பிளேயர்ஸ்ட. சோ ஓல்டு பிளேயர் எடுக்கிறது பிரச்சனை கிடையாது. ஓல்டு பிளேயர் மட்டுமே எடுக்கிறது பிரச்சனை. பேட்டிங் ஸ்ட்ராட்டஜி மாத்தவே இல்லங்கிறது பிரச்சனை. பாப்போம் சார் நெக்ஸ்ட் சீசன் எப்படி விளையாடுறாங்கன்னு. நெக்ஸ்ட் சீசனாச்சும் நம்ம கப் அடிக்கணும். ஏதாவது வழி இருந்தா பத்திரனாவை டோட்டலா ஸ்குவாட் அவுட்டே டிராப் அவுட் பண்ணும் தெரியும். அதுதான் ஒரே வழி. அதாவது நான் இதை சொல்லும் போதெல்லாம் நிறைய பேர் கொந்தளிச்சாங்க. இப்ப அதே பாயிண்ட் ஆடியன்ஸ் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சார் ஒரு ஓவர்ல 16 ரன் கொடுக்குறாரு, ஒரு கேட்ச் டிராப் பண்றாரு. கடந்த 5 மேட்சா அவர் கொடுக்கற ரன் குறைஞ்சது 40+. 5 மேட்சா எடுத்து பாருங்க, 40+. அப்புறம் என்ன போலர் நீ கேட்டா டெத் ஓவர்ல போட்டா அப்படிதான். யார் சொன்னா? அதே டெத் ஓவர்ல சால் போட்டு 4 விக்கெட் இல்லையா? அதே டெத் ஓவர்ல இவரு நம்ம ஆவேஷ் கான் போட்டு சூப்பரா மேட்சை காப்பாத்தல. அதே டெத் ஓவர்ல மிச்சல் மார்ச் எப்படி போடுறாரு? ஓகேயா? ஆனா இவர் என்ன போட்டுட்டு இருக்காரு? பத்திரனா இந்தியாவுக்கு மட்டும், சிஎஸ்கேக்கு மட்டும் இல்ல, ஸ்ரீலங்காக்குமே இப்படிதான் ஆடுறாரு. ஸ்ரீலங்கன் டீமே அவர் மதிக்கல. he is just throwing the ball, அவ்வளவுதான். அது எங்க லேண்ட் ஆகுது? what is my plan for the batsman? where am I going to put on line? நான் குட் லென்த் போடுறேனா இல்லனா வந்து ஆஃப் வாலி போடுறேனா பேக் ஆஃப் தி லென்த் போடுறேனா எதுவுமே அவருக்கு தெரியாது. இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் மாத்தணும்னு சொல்றீங்க? ஆமா, I will just wave my hands. அது எங்க பிட்ச் ஆகுதோ இறைவன் பிராப்தம். நம்ம கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் சொல்றார், பட்டா பாக்கியம் படாட்டி இல்லையா பேட்ஸ்மேன்ஸ் பண்ணலாம். அவர் அப்படி சொல்றாரே தவிர அவர் எவ்வளவு அழகா ஸ்கொயர் கட்ல ஆடி இருக்காரு, எவ்வளவு அழகா கவர் டிரைவ் ஆடி இருக்காருன்றதை நீங்க பாருங்க. ஓகேங்களா? அவர் பட்டா பாக்கியம் படாட்டி இல்லையான்னு சொல்றது அக்ரெசிவ்னஸ். ஓகேங்களா? ஆனா ஒரு போலர் அப்படி சொல்ல முடியாது.
அவர் வீசுறாரு. He doesn't have any plan. He doesn't have any point to pitch. நான் திருப்பி அதான் சொல்றேன். தோனியோட விக்கெட்டை பும்ரா எப்படி எடுத்தாரு? கை இப்படி போகுது, ஆனா பால் இப்படி போகுது. கரெக்டா போடுறாரு. இந்த இடத்துல நான் போட போறேன், என் ஆக்ஷன் இப்படி வரப்போது, பால் இப்படி போட போறேன். பட் டஸ் பத்திரனா நோ. ஒரு ஓவருக்கு சாலிடா 3 வைடு எழுதி வச்சுக்காங்க சார். குறைஞ்ச 2 வைடு சார், ஓகேங்களா? 2 வைடு ஒரு ஓவர்ல போட்டுருவேன். அதுக்கப்புறம் நான் பாலை வீசுவேன். அது பட்டா விக்கெட்டு, அது படலைன்னா விக்கெட், பட்டா எங்க போகணும்னு தெரியாது சார். இது என்ன போலிங்? பத்திரனா மட்டும் பொறுப்பாக முடியாது இல்ல சார், மத்த டீம்ல விளையாடுற பிளேயர்ஸும் பொறுப்பு தானே. பத்திரனா அவர் தான் டிஸ்ட்ராக்ட் பண்றாருன்ற, மத்தவங்க எல்லாம் ட்ரை பண்றாங்க. காம்போஜ் நேத்து 1 ஓவர் எக்ஸ்பென்சிவா போட்டாரு, இன்னொரு ஓவர் நல்லா போடுறாரு. கலீல் 2 ஓவர் எக்ஸ்பென்சிவா போட்டாரு, 2 ஓவர் ஓரளவுக்கு போறாரு. இவர் ஃபர்ஸ்ட் ஓவர் மட்டும் நல்லா போறாரு, மீதி எல்லா ஓவரும் அழிச்சிடுறாரு மேட்சே. நீங்க ரொம்ப சிம்பிள் தலைவா. ஓவர்ஸ் 4 ஓவர்ஸ் ரன்ஸ் யார் அதிகம் நீங்க பாருங்க. பத்திரனா will be there and he is killing the momentum. ஆரம்பத்துல ஒரு bowlers எவ்வளவுதான் மேட்சை கஷ்டப்பட்டு கொண்டு வந்தாலும் கடைசி நேரத்துல நீங்க வாரி கொடுத்தீங்க ஒரு ஓவருக்கு 20 ரன், நான் the match will go off from your hand. So you have to remove Patirana from the bowling lineup. You have to remove Huda, Tripathi, அப்புறம் விஜய் சங்கர் from the batting lineup. முடிஞ்சா தூபேவையே தூக்குங்க. இப்ப பிரேவிஸ் உள்ள வந்துட்டாரு இல்ல, இப்ப வந்து பிரேவிஸ் உள்ள வந்தாச்சு, சாம் கரன் சூப்பரா விளையாடுறாரு. தூபேவை தூக்கிட்டு நீங்க புது பசங்க யாராவது ஒருத்தர் கொண்டு வாங்க. ஐ வுட் கால் வன்ஷ் பேடி இன் தட் பொசிஷன். ஹி வில் ப்ளே வெரி வெல். ட்ரை பண்ணுங்க. அடுத்த 3-4 மேட்ச் அடுத்த சீசன் ரெடி ஆகும். பார்க்கலாம் சார் நெக்ஸ்ட் சீசன்ல எப்படி ப்ளே பண்றாங்க, இருக்கிற மேட்ச் எப்படி விளையாடுறாங்க, வின் பண்றாங்களா பார்ப்போம் சார். ரொம்ப நன்றி சார். நன்றி பிரதர். எல்லாத்தையும் நோடியோட விட்டுடுது. அக்ஷய திருதியைக்கு பிரின்ஸ் ஜுவல்லரியில நீங்க வாங்குற ஒவ்வொரு 8 கிராம் தங்க நகைக்கும் 2000 மதிப்புள்ள தங்கம் இலவசம். Marvel Studios Thunderbolts opens in Indian theatre from May 1, 2025. English, Hindi, Tamil and Telugu.